ஒருத்தன் ஒரு மூணே வரியில் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான் பாருங்க. 2 முட்டைகளை சேர்த்து ஆம்லேட் போடலாம், 3 முட்டைகளை சேர்த்தும் ஆம்லேட் போடலாம். ஆனால் ஆஃப் பாயில் போட வேண்டுமென்றால் முட்டைகளை தனித்தனியாகத்தான் போட வேண்டும். ஏனென்றால் அரை வேக்காடுகள் ஒன்றோடு ஒன்று சேர்வதே இல்லை. யாராவது இதை சிந்திக்க முடியுமாயா? எத்தனை தடவை தோசைக்கல்ல ஆம்லேட்டை ஆஃப் பாயில் போட்டு தின்றுருப்போம். ஆனால் இன்னைய கவிஞனுக்கு அந்த ஆம்லேட்டையும் ஆஃப் பாயிலையும் பார்த்தோன்னு ஒரு சிந்தனை வருது பாருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களுக்கு இப்படித்தான் சொல்லி ஆகணும். அவன்கிட்ட போய் உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் அருகே என்னும் வாய்மைக்கும் மிதலை மன்னன் தன்பெரும் தனை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றால் என்பெரும் தெய்வமையா இன்னமும் கேட்டு என்பான் என்று கம்பர் எப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னு. அருமையான தூக்கம் மாத்திரை சார். இன்னொரு பாட்டு சொல்லுங்கள், நல்லா தூங்கிக்கிறோம்புறான். இதுக்கு ஒரு 15 பேர் விளக்கம் சொல்லணும். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ஆஃப் பாயில் கதைக்கு யாராவது விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? பாரதியோட பாட்டுக்கு எந்த ப்ரொஃபஸரோ தமிழ் புலவரோ தேவையே இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கணும்? பாரதி சொல்கிறான், நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. என்ன வார்த்தை பாருங்க. ஒரு நாயை விற்கிறவன் நாய்கிட்ட பெர்மிஷன் கேட்பானா? உன்னை 3000 ரூபாய் கேட்குறாங்களாம், நான் 5000 ரூபாங்கிறேன் மாட்டேங்கிறாங்க. அந்த நாய் சும்மா கொடுத்தா கூட போயிடும். நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. நான் சொல்லிட்டேன் அந்த மாப்பிள்ளைய, எங்கள் அக்கா மகனை கட்டுறியா இல்லையா? பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கேட்குறேன், என் கௌரவத்தை நீ தான் தாய்க்கு காப்பாத்தன. அந்த பிள்ளை வேற யாரையோ மனசில் வச்சுருக்கான். அப்பன்ட்ட எப்படி சொல்ல? அப்பாக்காக நான் ஒத்துக்கிறப்பா. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பனுங்க சீரழிச்சிருக்காங்க தெரியுமா? நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாய். அந்த பிள்ளைகிட்ட அந்த பயலை பிடிச்சிருக்கானா அது கேளுவேன். பொண்ணு பார்க்குற சடங்கு சில வீட்டில் நடக்கும். அதில் அந்த மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா என்ன ஆயிட்டு கொடுப்பாங்க தெரியுங்களா? ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த மாப்பிள்ளை. அவனை கண்டுபிடிச்சிடலாம், அந்த அவன் தான் மாப்பிள்ளையா. ஒரு டைப்பாக உட்காந்துருக்கான் பார். எதையுமே சாப்பிட தெரியாதவன் மாதிரி, ரொம்ப அன்பானவன் மாதிரி. குழந்தையிலெல்லாம் தூக்கி மடியில் வச்சுக்கிருவேன். பாப்பா பாப்பா, பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சித்தி. அப்போ நான் உனக்கு சித்தப்பா. அந்த புள்ள அப்படியே பார்க்கும். பொண்ணு வீட்டுக்காரன் பார்க்குறான், குழந்தைங்க மேலேயே இவ்வளோ பிரியமாக இருக்காரு, நம்ம பிள்ளைய எப்படி வச்சு போட்டானா பிட்ட. 2வது மாப்பிள்ளை காராச்சேவை சாப்பிடுங்க. காராச்சேவெல்லாம் நான் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்றது இல்லைங்க. அதே ஆளை ஒரு வாரத்துக்கு முன்னாடி டீ கடையில் பாருங்கள், மிச்சரை வைக்க புல் தின்ற மாதிரி தின்னுட்டுருப்பேன். திருவையாறு அசோகா கடையில் 3 அசோகாவை உள்ளே ஒரே தான் தள்ளிக்கிட்டு இருப்பேன். ஆனால் காராச்சேவெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க. காஃபி டீ நோ 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 நோ. காஃபி டீலாம் நம்ம சாப்பிட்றதே இல்லை. குவாட்டரை ராவை அடிப்பேன். ஆனால் பொண்ணு வீட்டில் போய் காஃபி டீலாம் பழக்கமே இல்லாமல், பொண்ணு வீட்டில் நல்ல பையன் இப்படி பொண்ணு இருக்கே அடாடா. அது பார்த்தீங்கன்னா அந்த காப்பியை கொண்டு வரவே தெரியாது மாதிரி. இதெல்லாம் ஒரு காலத்தில். இப்போலாம் அப்படிலாம் இல்லை. பொண்ணுங்க வா, மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் உட்கார வச்சிடுறேன். 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன்றாங்க. போயிட்டு வா. போயிட்டு 3/4 மணி நேரமாக காண 2 பேர்த்தையும். பொண்ணோட அப்பனுக்கு என்னடா அது 5 நிமிஷம் பேசுகிறேன்ட்டு போனாங்க. போய் கதவை தட்டவும் சங்கட்டமாக இருக்குது. பேசிட்டு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி அப்படி நடக்குது. ஆனால் பாரதி சொன்னான், நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. ஒரு பெண்ணுக்கு அவளுடைய சுதந்திரத்தின்படி முடிவெடுத்த அவள் வாழ்க்கையை தீர்மானி என்று முதலில் சொன்ன முதல் கவிஞன் புது கவிஞரான தேசிய கவி பாரதி தான். அவர் மாதிரி பெண்களுடைய விடுதலைக்கு வேற யாரும் பாடினதில்லை. ஒரு பெண் குழந்தைய தாளாட்டுறதுக்கு பாரதிதாசன்
மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே என்னார். ஒரு பொம்பளை பிள்ளைய மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே. அருமையானது. இப்படி புது பாட்டுகளை ரசிங்க. பாவம் அன்றைய பாடல்கள். திரும்ப கம்பராமாயணத்து உங்களை அழைத்து செல்ல கவிஞர் நாகநந்தினி வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெற்றிருத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணம் நாங்களே என்று சொல்லி தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, சாதாரண ஊர் கிடையாது. என் தம்பி பயங்கரமா பேசினாரு. தஞ்சாவூருக்குள்ள வந்தா தஞ்சை சோறுடைத்துன்னு சொன்னாங்க. எனக்கு இப்பெல்லாம் என்ன தெரியுங்களா தோணுது, அதை கொஞ்சம் மாத்தி இந்த மண்ணுல காலை வச்சாலேயா தமிழன் அப்படிங்கிறவன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் தலை வணங்காமல் எப்பேற்பட்டவர் தெரியுமா? தஞ்சை கோபுரம் எப்படி தன் நிழலை தானே தாங்கி நிற்கிறதோ அதை போல் தன்மானத்தை தாங்கி நிற்பவன் தமிழன் என்பதற்கு அடையாளமான மண்ணுங்கய்யா தஞ்சை மண்ணு. இந்த வார்த்தை போதும் தம்பி வீரத்துக்கு. அது மட்டும் இல்ல, தஞ்சாவூரோட தலையாட்டி பொம்மை வாங்கியிருக்கியா நீ? வாங்கிட்டேன். ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொம்மைன்னு நினைக்காதீங்க. அதை எத்தனை தடவை சாட்சி வச்சாலும் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். தமிழனை எத்தனை முறை சாய்க்க நினைத்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பானுங்கிறதுக்கு இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். அதில் பார்த்தீங்கன்னா பாதி ஆம்பளை பாதி பொம்பளை. உண்மையிலேயே சிவபெருமான் தன்னுடைய உடலை பாதியாக பார்வதிக்கு கொடுத்து அன்னைக்கு அவர் இருந்ததை மக்களுக்கு எளிய பொம்மையில் ஆணும் பெண்ணும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை ஒரு பொம்மையில் வெளிக்காட்டுகின்ற ஒரு மண் இந்த தஞ்சாவூர் மண். எந்திரிச்சு போங்க, பேசுறதுக்கு அதுதான் திருவள்ளுவர் உருட்டினாரா இல்லையான்லாம் தெரியலிங்க. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஆய்வு வச்சுப்போம். என் தம்பி உருட்டுன்னு உருட்டினாரு பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா, எங்கள் விஜயகுமார் சாரை கேட்டு கேள்விக்கு எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லலை. இதுதான் இன்றைய இலக்கியம். அப்படியே பந்தாவா பேசிட்டு என்னமோ ஜிடி நாயுடு பேர மாதிரி. உங்களுக்கு தெரியுமா, நோக்கியால புதுசாக டெக்னிக்கல் பண்ண முடியுமா, இல்லை அம்பாசிடர் காரை புதுசாக கொண்டு வர முடியுமா? எங்க பழசிலிருந்து புதுசை உருவாக்க முடியும், புதுசிலிருந்து பழசுக்கு போய் காமிக்க முடியுமா உங்களால? அதுதாங்க விஷயம். கைதட்டின 4 பேருக்கு நன்றி. ஏன்னா உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சார், சிலப்பதிகாரத்தை பத்தி பேசுறீங்களே, என்ன வெறும் கொஸ்டின்ல நல்ல மார்க் வாங்குறது, அதாவது 6 மார்க் கேள்விக்கு மட்டும்தான் எங்களுடைய அன்றைய இலக்கியமா. சிலப்பதிகாரம் என்ன சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். 2வது வரி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம்ல, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களாங்க? கண்ணகி ஒன்றும் பெரிய ஒரு மாட மாளிகையில் வாழ்ந்த மன்னனுடைய பெண் கிடையாதுங்க ஐயா. இல்ல தேவலோகத்திலிருந்து வந்த பெண் குடி கிடையாது, இல்ல தெய்வத்தினுடைய அவதாரம் கிடையாது. சாதாரண ஒரு மாநாயக்கனினுடைய பெண், ஒரு மகள். ஆனா அவளுடைய கற்புன்னு அவங்க சொல்லப்பட்டது ஒழுக்கத்தை மட்டும் இல்ல, அவளுடைய பொறுமை, அவளுடைய அந்த விட்டு கொடுத்து போறக்கூடிய தன்மை, எல்லாத்துக்கும் மேல என் கணவன் தவறே செஞ்சிருந்தாலும் அவனுக்கு ஒரு தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சோன்ன மன்னன் கிட்டயே போய் நின்று தைரியமா ஒரு சாதாரண பெண் தட்டி கேட்டு பின்பு தெய்வமாக மாறி அனைத்து மக்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாரே என் தாய் கண்ணகி. உண்மைக்கு சொல்லப்போனா பெண்கள் அன்னைக்கெல்லாம் வெளியே வர முடியலைங்க. இன்னைக்கு பெண்கள் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கிறாங்கன்னு சொன்னா பெண்ணா பிறக்கிறது வரோன்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய அன்றைய இலக்கியங்கய்யா. இது தெரியாம எப்படி? அப்புறம் தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா? தமிழ் மொழி எப்படிப்பட்டது தெரியுமா? நான் சொல்லட்டுமா தமிழ் மொழி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி? நம்ம சாதாரண மொழி கிடையாது. தமிழில் எல்லா சமயத்திற்கும் இலக்கணம் உண்டு.
சமணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, சிந்தாமணி படிங்க. பௌத்தமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, மணிமேகலை படிங்க. சைவம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நாயன்மார்கள் பாடல்கள் இருக்கு. வைணவம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, ஆழ்வார் பாடல்கள் இருக்கு. கிறிஸ்துவம் தெரிஞ்சுக்கணுமா, அதுலயும் கத்தோலிக்க கிறிஸ்துவம் அப்படின்னு சொன்னா தேம்பாவணி, அதுல புரோட்டஸ்டான்ட் கிறிஸ்துவம் என்று சொன்னால் ரட்சண்யாத்தீகம். இஸ்லாமியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சீரா புராணம். எதிர்நாயகனாகவே இருந்தாலும் ராவணனை நிறுத்தி ராவண காவியத்தை உருவாக்கி அனைத்து மக்களுக்குமான இலக்கியத்தை உருவாக்கி கொடுத்த ஒரே மொழி எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்று சொன்னால் அந்த தமிழ் மொழிக்கு அச்சாரமாக விளங்கிட்டு இருந்தது அன்றைய இலக்கணம் தாங்கய்யா. என்ன எப்படி பேசுறீங்க? இப்போ அவர் வந்து சொன்னார், என்ன சொன்னாரு, அவர் அறிஞர் சொன்னார், எஸ் ராமலிங்கம் அவர்கள் எப்படி மனிதம் உருவாகுது அப்படின்னு எல்லாம் அதுக்கு பெரிய ஒரு கதை மாதிரி சொன்னார். நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க, அவ்வளோலாம் வேணாம். நீங்க நினைக்கிறீங்க என்னமோ அந்த காலத்து இலக்கணம்னா ரொம்ப கஷ்டம், இலக்கியம்னா ரொம்ப கஷ்டம்னு. ஒரு கஷ்டம் இல்லை ஐயா. இன்னைக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம், என்ன சொல்லி அனுப்புறீங்க? எல்லா பெற்றவங்களுக்கும் அப்படியே வந்து குழந்தைக்கு யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கா, இல்லை லஞ்ச் பேக் வாங்கிட்டோமா, ஸ்நாக்ஸ் டப்பா வாங்கிட்டோமா, இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோமே. அந்த குழந்தைக்கு பெரியவங்க கிட்ட போய் டீச்சர்கிட்ட போய் என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறோமா? அப்படி நான் ஒரு அக்காட்ட கேட்டேன். அந்த அக்கா சொல்லிச்சு, ஆமாம் சாமி, என் குழந்தைங்களுக்கு குட் மார்னிங் எப்படி சொல்கிறது, குட் ஈவினிங் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். சார் அது நீங்கள் சொல்லி அனுப்ப வேண்டாம். குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு ஆசார கோவையில் சொல்கிறாங்க தெரியுமா? நகை போடு கொட்டாவி, காரிப்பு, தும்மல் இவை நானும் பெரியார் முன் செய்யாதே. அப்படி செஞ்சேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா விடாது நிற்கும் பழி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெரியவங்கெல்லாம் நின்று பேசும்போது அப்படியே கொட்டாய் விடுறது, அப்படியே பசங்க பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிக்கிறது, அப்புறம் திடீர்னு அவங்களே பயப்படுற அளவுக்கு தும்புறது, இதெல்லாம் செய்யாம ஒரு ஒழுக்கத்தோடு நின்றாலே போதும். அந்த ஒழுக்கம் அவர் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாடலனாக மாத்தும்ங்கிறத அன்றைய இலக்கியம் ஆசார கோவை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு சொன்னா இதை தெரியாம என்னங்க? அப்புறம் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம சொல்றோம்ல, சரி ஏன் சார் அப்படி சொல்றோம்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி என்ன கல்வி ரொம்ப முக்கியம்? எல்லா இலக்கியங்களும் பேசியிருக்கு, எல்லா புலவர்களும் பேசியிருக்காங்க. நான் இப்படி பார்க்குறேன் சார், நாலடியார்ல ஒரு வார்த்தை வரும், மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு சொல்லி. மம்மர் அப்படின்னு சொன்னா என்னன்னு தேடி பார்த்தா துன்பம் அப்படின்னு. துன்பம் தீர்க்குமா கல்வி? என்னங்க படிச்சு முடிச்சுட்டு வேலையே கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்கீங்க துன்பம் தீர்க்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது இல்லைங்க விஷயம். நான் முந்தா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சார் ஃபேஸ்புக்கில். தினேஷ்குமார்னு ஒரு பையன், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன், 12வது முடிச்சிருக்கான். 600க்கு 561 மார்க் வாங்கியிருக்கான். அந்த பையன்கிட்ட அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு, எப்படிப்பா உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, நீ எப்படி சூப்பராக படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, எங்கள் அம்மா இறந்து 5 மாதம் தாங்க ஆகுது. எப்படிப்பா இவ்வளோ துயரத்தில் இந்த அளவுக்கு படித்து வந்திருக்க, எப்படி உன்னை படிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட காசு இல்லைங்க, எங்க அப்பாவோட ஆசை நான் ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும்னு, என் கையில படிப்பு தான் இருந்துச்சு, அந்த படிப்பின் மூலமாக நான் படிச்சு நான் மேல வருவேன். அப்ப புரிஞ்சுதுங்க நாலடியார் சொன்ன அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய மருந்து கல்விதான். அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்க பெத்தவங்க எல்லாம் கல்விக்காக இவ்வளவு முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லி. இப்படி இருக்கணுங்க அன்ற இலக்கியம், அதைத்தானே இன்ன வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம். சரி, இப்போ ரொம்ப ஃபேஷனான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். அதாவது ஐடியில் வேலை பார்க்குறவங்கலேருந்து ஏன் டாக்டர்லேருந்து இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கக்கா. உண்மையாலுமே எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கேட்டிங்கன்னாங்க, ஐயா 5வது படிக்கிற பிள்ளை சொல்லுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் முடியல, மேனேஜே பண்ண முடியல. இன்றைக்கெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர்களை விட ட்ரெண்ட் யாருக்கு தெரியுங்களா? இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்க்கு தான் ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 நாள் உங்கள் பிள்ளைய அனுப்புங்க, நாங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வைக்கிறோம். 5 நாள் எங்கள் மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு வாங்க, நீங்கள் பர்சனாலிட்டியில் டெவலப் ஆயிடுவீங்க. சார் இதெல்லாம் தேவையே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்குள்ளே இருக்க பிரச்சனை என்ன? கம்பேரிசனே பண்ணக்கூடாது. யாரையும் யாரு கூடயும் கம்பேரிசன் பண்ணக்கூடாதுன்னு நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் கம்பேர் பண்ணலாயா? தப்பில்லை, அதுலேயும் மீண்டு வர முடியும்னு தாத்தா சொல்லலைங்க, நம்ம பாட்டி ஔவையார் சொன்னாங்க. 12ஆம் நூற்றாண்டில் ஔவையார் பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா உங்களால் கம்பன் மாதிரியெல்லாம் காவியம் எழுத முடியாது அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா ஒன்றும் வருத்தப்படலை, உடனே கோவப்படலை. அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அழகா, வான் குருவி கூடு வல்லறக்கும் தொல்கரையான் தேன் சிலம்பு யாவருக்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லாமே என வார்த்தை சொல் வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. புரிஞ்சுதுங்களா? சும்மா இந்த பாட்டு இல்ல, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா,
நீ முன்னே 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 வாடா அப்படி சொல்ற பாட்டு இல்ல. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஒருத்தர் உன்னோட கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட ஜெயிக்கணும்னு கூட நினைக்காத. ஒரு சிலந்தி கூடு கட்டுதுல, தன்னுடைய எச்சியில தான் அது கூடு கட்டுது. ஆனா அது கூடு கட்டுற அந்த சிலந்தி வலையில சிலந்தியை தவிர வேற எந்த ஒரு பூச்சி அங்க போய் தங்க முடியாது, எல்லாமே மாட்டிக்கும். அதனால இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமை இருக்கு. நீ போராடி வா, உன்னால முடியும். கம்பேர் பண்ணாலும் வாழ்க்கையில நீ ஜெயிப்பையா அப்படின்னு சொன்னது எங்களுடைய ஔவையார் அப்படின்னு சொன்னா நிறைவா இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எல்லாரும் பயங்கரமா பேசினாங்க. ஐயன் வள்ளுவரை பத்தி இவங்கெல்லாம் பேசலாமா? அது அந்த பையன் சொல்லிட்டு போறார், 2 அடியில் நாங்கள் எப்படியெல்லாம் கவிதை சொல்லிட்டோம் பார்த்தீங்களா சார், நாங்கள் 1.25 அடி உலகையே அளந்திருக்கோம், நீங்கள்லாம் பேசலாமா? சொல்லணும் இல்லைங்க. நம்ம கொரோனா வந்துச்சுல்லக்கா, கொரோனா வந்துச்சு இல்லைங்க, எல்லா மக்களும் பதபதிச்சு போயிருந்தோம். நான் அதை ஞாபகப்படுத்த விடும்ல, எல்லா கஷ்டமும் நடந்துச்சு. அல்ல காசு இல்லாமல் இந்த தொழிலாளர்களாக வந்தாங்க இல்லைங்களா, வெளி மாநிலத்திலிருந்து ரயில்வே ட்ராக் வழியாகவே நடந்து போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிச்சிச்சு. காசு இல்லாதவங்களுக்கு அந்த நிலை அப்படின்னா, காசு நிறைய வச்சுட்டு இருந்தவங்க கூடி 1 லட்சம் தரேன், இல்லை 2 லட்சம் தரேன், எனக்கு பெட்டு கொடுங்களேன், ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுங்களேன் அப்படின்னு போய் எல்லாரும் அப்படி கேட்டு நின்னோம். ஆனால் டாக்டர் சொன்னார், இல்லைங்க, எத்தனை காசு இருந்தாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர்த்து இழந்தோம். வறுமையின் பிடியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, புகழ் உச்சியில் இருந்தாலும் சரி, எஸ்பிபியை கூட இழந்துட்டுமே அந்த ஒரு நேரத்தில். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அப்படியே வச்சுட்டு வள்ளுவர் சொல்றாரு, நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல டப்பு மணி காசு தான் பெருசுன்னு, அந்த கொரோனா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துச்சு. காசு பெருசு இல்லை, அதை விட மனுஷன் தன்னுடைய உடல்நிலை தான் பெருசுன்னு அதைய வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒரு நாடு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒரு நாடு காசு வச்சுட்டு இருந்தா அந்த நாடு நல்ல நாடு இல்லை. இது வீட்டுக்கும் பொருதும். வீடு மட்டும் காசு நிறைஞ்சிருந்தா அது நல்ல வீடா இல்லை. பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஐயன் வள்ளுவர் வச்சது பிணியின்மை, நோய் இல்லாம இருக்கணும். அடுத்தது தான் செல்வம், அடுத்தது ஒரு நாட்டில் விளைச்சல் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி, ஏமம்ங்கிற அந்த காவல் இருக்கணும். இந்த 5 இருந்தாதான் ஒரு நாடு நல்லா செழித்து வளரும் என்று சொன்னால், இன்னைக்கு WHO சொல்லியிருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெல்த் எல்லாம் அந்த பக்கம் யா, ஹெல்த்தை முதல்ல பாருங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு மனிதனுடைய மாண்பையும் அவங்களுடைய பண்பையும் அவங்களுடைய விடாமுயற்சியும் அன்று தொட்டு இன்று வரை நம்ம கூட வழித்துணையா கொண்டு வந்துட்டே இருக்கிறதே இந்த இலக்கியங்கள் தான். அதனால தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் எத்தனையோ தமிழ் இலக்கியங்களை சொற்கோட்டம் மட்டும்தான் அமைச்சார். அதனால தான் எங்க ஐயா வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் கற்கோட்டம் அமைச்சார்னு சொன்னா, சுனாமி கூட காலை தழுவிட்டு தான் போச்சுன்னு சொன்னா, இதுதான் அதற்கு ஆதாரம். அன்றைய இலக்கியங்கள் தான் இன்று வரை மனிதர்களை தொன்று தொட்டு நல்ல வழியில் வழிகாட்டியாக அமைகிறது என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். நான் சொன்னது சரியா போச்சா? வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். என்ன அப்படி ஒரு ஆக்ஷனோட, என்ன அன்றைய இலக்கியம் எப்படிப்பட்டதுன்ட்டு திருக்குறளை தான் அவங்க ரொம்ப மையமாக வச்சு பேசினாங்க. திருக்குறள் வந்து ஏன் எல்லா நாட்டுக்காரங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க? இன்றைக்கி அன்றைய இலக்கியமான திருக்குறள் தான் உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நமது தமிழ் நூலான திருக்குறள். ஏன்? அவர் வந்து என்ன மதம், என்னத்தை படிக்க சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, யாரோட ஆதரவாளர் கண்டே பிடிக்க முடியாது. திருவள்ளுவரை ஒரு திருக்குறள் சொல்கிறார், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். எதனைன்னு இதுவரையும் சொல்லியிருக்கார, இதனை இதனால் இவன் முடிக்கும், அது எவன் அவனும் சொல்ல, இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை, அது எதனைன்னு சொல்ல, அவன்கண் விடல். உலகத்தில் இருக்க அவ்வளவு பேருக்கு இந்த திருக்குறள் பொருந்தும். இப்படி தான் ஒரு குடும்ப கட்டுரை டாக்டர், கோச்சிக்கிறாதீங்க, ஒரு ஃபேமிலி பிளானிங் ஆஃபீஸர், அவர் டாக்டரு, அவரை வந்து ஒரு ஃபேமிலி பிளானிங் கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு கலெக்டரு.
கூப்பிட்டு வந்து கலெக்டர் பேசியா குடும்ப கட்டுப்பாடை பற்றி. ஐயா நான் ஒன்றும் தயார் பண்ணலையா அப்படின்னாரு. தயார் பண்ணலைல அப்போ தான் நீ நல்லா பேசுவ. ஐயோ ஃபேமிலி பிளானிங் ஆஃபீஸர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு பேசினார். அதை நான் பேசி காட்டுறேன். நீங்கள்லாம் இந்த இதாக இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருப்பீங்க. நான் இதை பற்றி நான் என்னத்தை இது பண்ண போகிறேன்? நான் இது பண்ணுறதுனால நீங்கள் இது பண்ணாமல் இருக்கவா போகிறீங்க? அது இது எது சொன்னாலும் நீங்கள் இது பண்ணி தான் ஆவீங்க. நான் இதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ண விரும்பல. நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கள்ல, அப்போ அதை கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா நான் இதை பற்றி எதுக்கு இது பண்ணி, அதனால் நான் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பலன்னொன்னே கலெக்டருக்கு இவன் எதை பற்றிரா சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் அருமையான மேட்டரை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் அது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த இதாக இருக்கிறப்ப அந்த இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறாரு. அந்த இதுங்கிறது எதுன்னு நான் ஜனங்கள், ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இவன் இதில் ரொம்ப இதாக இருப்பான் போல இருக்க, ஏன் இதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வள்ளுவர் எவ்வளோ கெட்டிக்காரர் பாருங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அன்னைக்கே ஃபேமிலி பிளானிங் ஆஃபீஸர் பேசின பேச்சை வள்ளுவர் பேசியிருக்காருன்னா அவரை போய் ஒரு மதத்தோட அடையாளமாக வைக்கலாமா ஐயா? அவரை போய் ஒரு ஜாதியோட அடையாளமாக வைக்கலாமா? அவருக்கு போய் காவியில் அங்கி போடலாமா? அவர் கழுத்தில் சிலுவையை போடலாமா? அவர் தலையில் குள்ளா வைக்கலாமா? என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் என்ற முதலமைச்சர் தான் வெள்ளை ஆடை அணிந்து உலகத்திற்கே நீ அமைதியை கொடுத்தவன் சொல்லி அந்த திருவள்ளுவருடைய அரசு படத்தில் வெள்ளை உடை தரித்த. அதனால தான் எல்லா உலகத்தில் இருக்க அனைவருக்கும் பொதுவானவர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எதை படிக்கணும்னு சொன்னாரா? பிசிக்ஸ் படின்னு சொன்னாரா? இல்லை கெமிஸ்ட்ரி படின்னு சொன்னாரா? தமிழ் படின்னு சொன்னாரா? அல்லது எக்கனாமிக்ஸ் படி? கற்க படி, நீ எதை வேணாலும் படி, கசடு அற, குற்றம் இல்லாமல் படி. படிச்சிட்டியா? அதன்படி வாழ்க்கை நடத்து. நிற்க அதற்கு தக. உலகத்திலேயே இப்படி 1.5 வரியில் ஒரு தத்துவத்தை சொன்ன ஒரு கவிஞன் திருவள்ளுவரை தவிர வேறு யார்? இதை நான் சொல்ல, இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. பாவம் இனியவன் முட்டை முட்டையாக போட்டு வச்சுருந்தார். அது என்ன முட்டை போட்டார்னு இப்போ தான் சொல்ல போகிறாரு. வாங்க கவிஞர் இனியவன். இன்றைய இலக்கியம். தஞ்சை புத்தக திருவிழாவிற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நல்லதொரு நாயகர், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, நரம்பியல் மருத்துவர் டாக்டர் அவர்களே, இந்தியன் வங்கி நம்ம வங்கி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்தியன் வங்கியினுடைய மேலாளர் அவர்களே. இந்தியா தானே இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே. இந்தியாவில் இன்னைக்கு இந்தியா அதுதான். இன்னைக்கு நீ செருமி காட்டி கொடுத்துடாத நான் என்ன பற்றி பேசுகிறேன்ட்டு. நான் நம்ம இந்தியா நாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ அப்படின்ட்டு நடுவர் அடிச்சு விட்றாரு பாருன்னு காட்டி கொடுக்குறாரு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர் பெருமக்களை உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக மருத்துவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் சென்று விடுவார்கள். ஆனால் மருத்துவர் அருண் அவர்கள் இதுவரை செல்லாததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. 2 நோயாளிகள் இந்த மேடையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தினால் பொறுப்போடு அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்கான மருத்துவ செலவை இந்தியன் வங்கி இஎம்ஐயில் வழங்கும் என்பதை, அதாவது மருத்துவர்கள்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் பேஷண்ட்லாம் என்னைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் போய் பார்க்கணும்பாங்க. ஆனால் இங்கே பேஷண்ட் வெயிட் பண்ணுறதை விட பேஷண்ட்டாக இங்கே பொறுமையோடு அமர்ந்திருக்கிற ஒரு மருத்துவர். அதனால தான் டாக்டர் உட்காந்து கேட்குறாருன்னா உடனே பிட்ட போட்டார். 2 நோயாளிகளை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரே கேள்வி.
நீங்கள் உங்கள் மனைவிக்கு பூ வாங்கி கொடுத்திருக்கிறீர்களா? அப்பன்னா நீ என்ன கேட்குறன்னா, நீ மனுஷனா இல்லையான்னு கேட்ட மாதிரி இருக்கு. மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்காத ஒரு புருஷன் இந்த உலகத்தில் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல். இல்லை, அதெல்லாம் கேள்வியே இல்லை. என்ன? நீங்கள் உங்கள் வீட்டுக்காரமாக்கு டெய்லி பூ வாங்கி தரீங்களான்றது தான் கேள்வி. வாங்கி தர்றேன் எங்கள் வீட்டுக்காரமாக்கு. நீ அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். வீட்டுக்காரமான்னா எந்த வீட்டுக்காரமான்னு கேட்பேன். நண்பர்களே, நாம் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு தினம்தோறும் பூ வாங்கி கொடுப்பது மனைவி மீது பாசம் மட்டுமல்ல, பூக்காரி மீது பாசம் இருந்தாலும் வாங்குவார். இப்போ தஞ்சாவூரில் நான் பூ வாங்கி கொடுத்தேன் என் ஒய்ஃபுக்கு. பூக்காரி இல்லை, ஒரு பூக்காரர்கிட்ட தான் வாங்கினேன். அந்த அரண்மனை வாசலில் ஒரு வண்டியில் ஒரு ஆம்பளை தான் விற்றுக்கிட்டு இருந்தார். ஏன் இப்படி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க? என் மனைவிக்கு பூ வாங்குறத அந்த பூக்காரிகிட்ட வாங்கி வாங்கி தான் நான் கொடுக்குறேன்னா. பாவ மன்னிப்பு கேட்கிறார் நடுவர். அந்நியார் அவர்கள் மன்னிப்பார்கள் நினைக்கின்றேன். ஆனால் நாளை எப்படியும் புயல் கரையை கடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இருக்கவே இருக்கு நீ சொன்ன டெக்னிக். பூ தான் ஒரு முளத்தை இன்னொரு முளம் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பூக்காரி மீது நீலாம் ஜூனியரியா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. பூக்காரி மீது அதிகம் பாசம் வந்தால் 2 முழம் எக்ஸ்ட்ரா வாங்குவது சகஜம்தான். விடமாட்டான் போல இருக்க அந்த பூக்காரியா. நான் விட்டாலும் நீ விடமாட்ட போல இருக்க. நண்பர்களே, முதலாவதாக பேசிய பேராசிரியர் விஜயகுமார் தன்னுடைய MA படிப்பில் தமிழிலே முதுகலை படிக்கின்ற பொழுது தமிழ் இலக்கியங்களை வகைப்படுத்துதல் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முருகு புறநானூறு, பாணிரெண்டு முல்லை, பெருமதுரை காஞ்சி என்றெல்லாம் அடுக்குவார்கள். அந்த கேள்விக்கான பதிலை படிக்கின்ற பொழுது மறந்துவிட்ட காரணத்தினால் இந்த மேடையிலே வந்து ஒப்பித்துட்டு போயிருக்கார். அவருடைய கல்வி ஆற்றலை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இவரிடம் படித்த மாணவர்கள் தான் இந்த உலகத்துடைய 2 செஸ் சாம்பியனாக இருக்கின்ற பிரக்யானந்தா வைஷாலியுடைய ஆசிரியர். அவர் அவசரப்பட்டு கைத்தட்டக்கூடாது தஞ்சை மான். ஏன் அவர்கள் செஸ் விளையாட்டிற்கு போனார் என்று சொன்னால், இப்படி பாடம் நடத்தினால் எவன் அந்த வகுப்பில் உட்காருவான், இதுக்கு விளையாடவே போகலான்னு போயிட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. எல்லா மாணவர்களும் நல்ல நிலைமைக்கு எப்படியா வருவேன்? என்கிட்ட படித்த ஒரு மாணவர் தான் கரூரில் எஸ்பியாக இருக்கார். இன்னொருத்தன் நான் ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா திங்க போனேன், மாவு பணஞ்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்கிறேன், சாப்பிட்ட தான் நான் படித்தேன் அப்படின்ட்டு. அந்த தின்னுட்டு இருக்கவங்களாம் இவர்கிட்ட படித்தா அப்படின்னா மாவு பணையாமல் நீ என்ன செய்ய? எல்லோரும் என்னை நக்கலாக தான் பார்த்தேன். எல்லா பேருக்கும் ஒன்றா தான் பாடம் நடத்தினேன். ஒருத்தன் எஸ்பி ஆகிட்டான், இன்னொருத்தன் வந்து மாவு பணைஞ்சிட்ருக்கேன். அதுக்கு நானாக பொறுப்பு. என்ன பண்ணது? அது வாத்தியார்களுக்கு நல்ல மாணவனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான். இருந்தாலும் அவன் திருடாமல் புரோட்டா கடையில் வேலை பார்க்குறான் பார், அதை வச்சு நான் வந்து லியோனியோட மாணவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமைக்குரிய தங்கை திருக்குறளை தப்பாக படிச்சிட்டாங்க. நோய் இருக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொன்னாராம். அது எப்போ எழுதினார்னா, அவருக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் சண்டை வந்த போது எழுதின குறள். நீங்கள் திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணவன் என்ற முறையிலே நான் சொல்லுகின்றேன். ஆனால் வள்ளுவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்தவர் மாதிரியே பேசுவாரியா? ஆனால் இந்த உருட்டு இருக்கு பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இனியான தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியும். பக்கத்து 17A 17B குடியிருந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க. இந்த குறளை வள்ளுவர் எப்போ எழுதினார்னா, வாசி கூட ஃபைட்டிங்கில் இருக்கப்போ எழுதினார். அவர் என்ன சொன்னார்? நோய் இருக்கக்கூடாது. ஒரு குறள் சொல்லுகிறார், இரு நோக்கு இவளது கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் அப்படின்னார். அவருடைய ஒரு பார்வை நோயாக இருக்கின்ற பொழுது, பார்வையே நோயாக இருந்தால் பெண் நோயுற்றிருக்கிறாள் என்று தான் அர்த்தம். அப்பொழுது வீட்டில் யார் இருக்கக்கூடாது என்று வள்ளுவன் சொல்லுகிறார்? பொண்டாட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். புரிகிறதா? ஒரு திருக்குறளுக்கு இப்படியா உரை எழுதுறது? உண்மையிலே நீ நல்ல இந்த திருக்குறளுக்கு உண்மையிலே உரை, நல்ல உரை படிக்கணும்னா தலைவர் கலைஞர் எழுதின திருக்குறள் உரையை படி. அதை விட என்ன நீ நல்லா படிக்கணும்னா வ.உ. சிதம்பரனார் எழுதின தமிழ் திருக்குறளுடைய உரையை படிங்க.
உண்மையிலேயே திருக்குறள் உரைக்கு மிகச்சிறந்த உரை எழுதிய ஒரு மிகப்பெரிய இலக்கிய மேதை கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர் எழுதின அந்த திருக்குறள் உரையை எங்கள் பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கு, எங்கள் ஸ்டாலில் விற்கிது. தயவுசெய்து அதை வஉசி நூல் திரட்டுன்னு ஒரு புத்தகமும் வஉசி திருக்குறள் உரையும் அங்கே இருக்குது. தயவுசெய்து வஉசியை நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் நேசிக்கலை, அவர் புத்தகமாக இருக்கும்பொழுதாவது அவருடைய திருக்குறள் உரையை வாங்கி படிங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நடுவர் அவர்களே, அக்கால இலக்கியமா இக்கால இலக்கியமான்ற கேள்விக்கு நான் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை கேட்கின்றேன். நடுவர் அவர்கள் இப்பொழுது தீர்ப்பு சொல்ல போகிறார். நடுவர் அவர்களே, மனசிலே கையிலே வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. ஒரு நிமிஷம் எனக்காக நடுவர் அவர்களே உங்கள் மனசில் கையை வச்சுங்க. இப்போ நீங்கள் உண்மையை பேச போகிறீங்க. மனசில் கையை வச்சுட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் மனைவியிடம் அதிக நேரம் பேச பிடிக்குமா, அல்லது அவங்களுடைய தங்கை 5 வயது தங்கை குறைவாக இருக்கின்ற அவங்க மச்சின்சியோடு பேசுறது பிடிக்குமா? இதெல்லாம் மேடையில் கேட்குற கேள்வியா? ஏயா, தஞ்சாவூர் மக்கள்கிட்ட நான் ஏதோ நல்ல பேர் எடுத்துகிட்டு போகலாம்ட்டு இருக்கேன். மனைவி கூட பேசுகிறது பிடிக்குமா, கொழுந்தியா கூட பேசுகிறது பிடிக்குமா? நேரத்தை பொறுத்து அது மாறுமையா? உண்மையிலே திடீர்னு எங்கள் வீட்டில் இல்லை, என் கொழுந்தியா என் வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சி, மாமா இன்னைக்கு சாம்பார் வச்சு தரட்டான்னு கேட்டால் வாயை வச்சு கொடுன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, என் மனைவியின் சாம்பாரை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் ஒரு காலம் என்ன சொல்ல. எங்கள் அன்னபூரணி மாதிரி அது, எங்கள் அம்மா மாதிரி அது என் கொழுந்தியா. எனக்கு இதுதான் உருட்டு. 80 வயசு தாத்தா கிட்ட கேட்டாலும் கூட இருக்கிற 75 வயசு பாட்டியை உடைய, அதை உடைய 10 வயசு குறைவாக இருக்க 65 வயசு குழந்தையாகிட்ட பேசுறது தான் பிடிக்கும். தாத்தாவுக்கு தெரியும் அக்கால இலக்கியத்தை விட இக்கால இலக்கியம் கொஞ்சம் புதுமையாகவே இருக்கும். நடுவர் நம்ம நாட்டில் தான் இந்த கொழுந்தியா மாமா மச்சான் நந்து பண்ணுறது நக்கல் பண்ணுறது. கொழுந்தியா வந்து அப்படித்தான் பேசினேன். அதுக்கிட்ட போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் வார நான் பேச முடியும். என் கொழுந்தியாள்கிட்ட என்ன சாந்தி, என்ன கறி ஏதாவது செஞ்சு கொடுக்குறது? ஆமாம், எங்கள் அக்கா இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. நான் குழம்பு வச்சு கொடுன்னா உடனே எங்கள் அக்காட்ட ஏன் போனேன் அப்படின்னு, இந்தா வச்சு தரேன் மாமா, இவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை, இவ்வளோதான். ஆனால் அதில் இருக்க சுகம் இருக்கே கொழுந்தியாவோட போய் உனக்கெல்லாம் எங்கேயா தெரிய போகுது? அது நீலாம் அதை அனுபவிக்கிறதுனால தான் அதை தப்பாக பேசுகிறேன். நீ நடுவர் அவர்களே, அது என் குற்றம் அல்ல, என்னுடைய மாமனார் குற்றம். நடுவர் அவர்களே, ஆரம்பத்திலே மருத்துவர் அருண் அவர்கள் கதை சொன்னார். ஏன் இந்த சமூகத்திலே கதை சொல்ல வேண்டும்? கதை சொல்லாமல் போனதால் இந்த சமூகம் குட்டி சுவராக இருக்கிறது. நீங்கள் உங்கள் இலக்கியங்கள் எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் நீங்கள் எளிமைப்படுத்தியிருக்கிறீர்களா? இவ்வளவு கரடுமுடான வார்த்தையை அவர் ரொம்ப சின்ன விஷயமா சொன்னார். ஒரு கோல்டு ஃபிஷ், ஒரு ஷார்க் ஃபிஷ். ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவனுக்கு சொரா மீன் என்று சொன்னால் புரியாது, தங்க மீன் என்று சொன்னால் புரியாது. அவனுக்கு ஷார்க் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ் சொன்னால் தான் அவனுக்கு புரியும். சார், ஒரு பொண்டாட்டி பிடிக்காம ஒருத்தன் கொண்டுட்டான், ராத்திரி கொண்டு போய் புதைச்சிட்டான். பையனுக்கு அம்மாவுக்கு அவ்வளோ பாசம், அம்மா அம்மா அம்மான்னு குட்டி பையன் சுற்றிக்கிட்டே இருப்பான். காலையில் எழுந்து பார்க்குறான், பையன் எழுந்தான், அவன் பாட்டு குளிச்சான், ஸ்கூலுக்கு போயிட்டான், திருப்பி வந்தான், விளையாடுனா, திருப்பி இது பண்ணிட்டு இருக்கான். புருஷன்காரனுக்கு பயம் வந்தது, போனவன் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, அம்மா எங்கன்னு கேட்கலையே. 2வது நாள் விளையாடுறான், 3வது நாள் விளையாடுறான், நார்மலாகவே இருக்கான். 4வது நாள் இவனுக்கு பயம், குற்ற உணர்வு இல்லையா, மனைவியை கொண்டுட்டோம், மனைவி என்பதை விட அவனை அம்மாவை கொண்டுட்ருக்கோம். இவனுக்கு எந்த ஒரு சலனமும் வரல, எங்க போலீஸில் போட்டு கொடுத்துருவானான்னு மெதுவாக கூப்பிட்டு கேட்டான், தம்பி ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா. ஆமாப்பா அப்படின்னா. தூக்கி வாரி போட்டுது. என்னடான்னு தெரிலப்பா, என்னவோ தெரில, 3 நாள் அம்மா உன் முதுகு பின்னாடி தான் எட்டி பார்த்துருக்குது, ஏன்னு தெரிலன்னா. சார், இதை உடைய தாய்ப்பாசத்தை உலகத்தில் எளிமையாக சொல்லுவதற்கு கதைகளை உங்களால் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சொல்றீங்க இல்லையா, அவ்வை சொன்னால், எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அவ்வை என்ன சொன்னால், ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்னா, பிச்சை எடுக்காதன். 2வது வார்த்தை சொல்றா, ஐயமிட்டு உண். இப்போ நான் எதை பண்ணணும்? இப்போ நான் ஐயமிட்டா ஒருத்தன் ஏற்பான் இல்லையா? இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடாது, தெளிவாக ஒரே வார்த்தையாக பேசணும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பிச்சை புகினும் கற்கை நன்றி. இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற?
நீங்கள் ஒரு ஒரு போன வாரம் சிஏ எக்ஸாம் ரிசல்ட் வந்தது பார்த்தீங்களா? ஒரு காட்சி, பூனேல ஒரு அம்மா ரோட்டில் பிளாட்ஃபார்மில் காய்கறி கடை வச்சுட்டு இருக்கா. இந்த பையன் வந்துக்கிட்டே இருக்கான். பிளாட்ஃபார்த்தில் உட்காந்துட்டு காய்கறி விற்கிறா. புருஷன் இல்லாத ஒரு பெண் உட்காந்து கூவி கூவி வித்துட்டு இருக்கா. அந்த பையன் வந்து நிற்கின்னு பார்க்குறான். நிற்கின்னு அந்த அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னடா அப்படின்னா, அம்மா பாஸ் ஆகிட்டம்மா, உன் புள்ள சிஏமானம். இந்த தாய் அவள் எழுந்த வேகத்தை பார்க்கணும். என்ன சுனாமி வெங்காயம் வெள்ளை பூண்டு. அவள் எழுந்து போய் அவளை கட்டி பிடிச்சி குலுங்கி அழுகிறாள். அந்த அழுகை என்பது அந்த தாயின் இந்த சமூகத்தால் திணிக்கப்பட்ட அவமானம், அவச்சொல் எல்லாத்தையும் தாண்டி நின்றுட்டம் படுறா, என் பிள்ளைய தூக்கி நிறுத்திட்டம் படுற அந்த சமூகத்தில் சொன்னா பார்த்தீங்களா? நீங்க அப்படி ஏதாவது ஒன்று சொன்னீங்களா சார்? இந்த மன்றத்திலே ஒரு வழக்கை நான் திரும்பவும் கொண்டு வரேன். கண்ணகி புருஷன் சிலம்பு திருடிட்டான்னு கொண்டு போறாங்க வழக்கு காதை, அப்படிதானே? கரெக்ட் இதுதானே? கேஸில் எப்படி வந்து மாற்றாரு பாருங்க. நம்ம கேள்வி என்னன்னா, அவன் வந்து தப்பா தீர்ப்பு சொன்ன பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்து போறான். இந்த மனைவிக்கு ஒரு டைலாக் எழுதியிருந்தீங்களே, இது என்னால் ஏற்கவே முடியாதது. என்ன தெரியுமா? அவ பாண்டியனுடைய மனைவி சொல்றா, அப்பன் செத்து போயிருந்தா கூட இவர் தான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறாருன்னு அப்பாவை ஏற்றுக்கலாம். அம்மா செத்து போயிருந்தா அம்மா மாதிரி இருக்காங்கன்னு அம்மாவை காட்டிக்கு ஏற்றுக்கலாம். புள்ள செத்தா புள்ள மாதிரி. புருஷன் செத்து போயிட்டாங்கன்னா நான் எப்படி வாடுறதுன்னு செத்து போறாள். அப்போ நீ சொல்ல வரக்கின்ற கருத்து என்ன? கணவன் இறந்து போய்விட்டால் மனைவி இந்த சமூகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது, பூனேவில் புருஷனை இழந்த ஒரு பெண் தன்னுடைய மகனுக்காக வாழ்கின்ற அந்த பெண், இக்கால பெண், அவள் பெரியவளா? உங்களுடைய சிலப்பதிகாரத்திலே புருஷன் செத்து போன பிறகு உடனே செத்து போன அந்த பெண் இந்த சமூகத்துக்கு தேவையா? சரி, ரெண்டாவது கேஸ், கோவலன் செத்து போயிட்டான். கண்ணகி என்ன ஆனா? கதெல்லாம் கூட கூடாது. அவ சாமி ஆயிட்டா தூக்கிட்டு போட்டா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. எனக்கு என்னவோ டவுட் என்னன்னா, புருஷன் செத்த உடனே ஊர்காரெல்லாம் சேர்ந்து எரியிற நெருப்பை இவங்களே தூக்கி போட்டிருப்பானுங்க. எனவே தமிழ்நாட்டு நீதிமன்றம் இந்த வழக்கை திரும்பவும் எடுத்து விசாரிக்க வேண்டும். அதிலே முதல் குற்றவாளியாக இதை ஆதரித்து பேசிய பேராசிரியர் விஜயகுமாரை முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். இரண்டாவது குற்றவாளியாக நாகநந்தினியை சேர்க்க வேண்டும். அதன் பரிந்துரையை மாண்புமிகு நடுவர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப இன்னொரு பாண்டியன் நெடுஞ்செழியனை போட்டு தள்ளணுங்கிறாரு. ஏற்கனவே ஒருத்தர் தீர்ப்பு சொல்லி இறந்துட்டார். திரும்ப இந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரிக்கணுமா? சார், இவர் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் வந்து பெண்ணை வந்து மாஸ்டர் பொண்ணே, விளம்பரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? எவண்டி உன்னை பெத்தான் பெத்தான், கையில் கிடைச்சா செத்தான் செத்தான். நான் கேட்கின்றேன், இந்த ஒற்றை வரிக்கு இணையான ஒரு வரியை உங்களால் எந்த இலக்கியத்தில் காட்ட முடியுமா? இல்லை, நான் சேலஞ்சே பண்ணுறேன். எவண்டி ஒன்றை பெத்தான் 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 பெத்தான், கையில் கிடச்சா செத்தான் செத்தான் செத்தான். அருமையான வரியாது. ஆமாங்க சார். இது இந்த ஒற்றை வார்த்தை மாதிரி ஒரு கற்புநெறி வார்த்தை பார்க்க முடியுமா? லைலா மஜ்னுவுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் மஜ்னுவை பார்த்துவிட்டு கேட்டார்கள், ஏண்டா லைலா இவ்வளோ கேவலமாக இருக்கல, இவளையாடா லைலா லைலா என்று அழைந்து கொண்டால். மஜ்னு சொன்ன வார்த்தை, நீங்கள் மஜ்னுவை காதலிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நீங்கள் லைலாவை காதலிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு மஜ்னுவின் கண்கள் தேவை என்று சொன்னார். சார், என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தானே அழகாக இருக்கணும். எவண்டி உன்னை பெத்தான் பெத்தான், இவ்வளோ அழகாக இருக்கிய. உலகத்திலே படைக்கின்ற கடவுள் பிரம்மன் என்கின்ற பொழுது அவனை மிஞ்சி உன் தகப்பன் இவ்வளவு அழகாக உன்னை படைத்து விட்டானே. ஒருவேளை இந்த போட்டியினாலே பிரம்மனால் உன் தகப்பன் கொலை செய்யப்படுவான் என்ற மாமனார் மேலே இருக்கின்ற அக்கறையின் காரணமாக எழுதுகின்ற இந்த கரிசனை பாடலை ஆரம்பிச்சிட்டார்ல வேலையை. இந்த ஒரு பாட்டை தான் விட்டு வச்சுருந்தார். இப்போ அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டாரு. நீங்கள் இலக்கியங்கள் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். இவ்வளோ புத்தகம் இருக்குல்ல, ஐயா சொன்னார்களே, நான் சாதாரண ஸ்கூல்லேருந்து படித்து வந்தேன், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தேன், மருத்துவராக இருக்கேன், பெருமையாக இருக்கேங்க. ஆனால் அவருடைய பதட்டத்தை பார்க்க வேண்டும். இது வரைக்கும் எனக்கு வேர்க்கலை. நான் பேச்சாளர். அவருக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் கூட வேர்க்காது. ஆனால் இந்த மேடையில் அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சது.
ஏனென்று சொன்னால் அவர் வந்த நிலை இருக்கு தெரியுமா, கீழேருந்து டவுன் டு எர்த்னு சொல்லுவாங்களே, அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் பிள்ளைங்கிட்ட எப்படியா சொல்லி நம்மள மாதிரி நிறைய டாக்டர் இந்த தஞ்சாவூரில் மாற்றிடணுன்ற ஒரு வெறி இருக்குது தெரியுமா அவருக்கு. அதில் ஒரு படத்தில் சொன்னாங்க, டேய் தம்பி, நம்மகிட்ட நிலம் இருந்தால் காடு இருந்தால் பிடிங்குவாங்கடா, காசு இருந்தால் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்கடா, சிதம்பரம் படிடா, படுறா டேய் நல்லா படுறான்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் சொல்லிக்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தை சொல்லுவான், படிப்பது பெருசல்ல, அதிகாரத்திற்கு வந்து நம்மை இது மாதிரி ஆக்கணவனை சத்தியமா ஒன்றும் செய்யாத, அவன் செஞ்ச மாதிரி நீ செய்யாத என்று உன் நன்னெறியை சொன்னான் தெரியுமா. நீங்க என்ன சொன்னீங்க, நின்று கெடுக நின் ஆயுள். பாண்டியம்மனை செத்து போனான். ஆனால் தனு சொல்றான், நாம பண்ணுத அவன் நமக்கு பண்ணதை நீ பண்ணாத. சார் நான் ஒன்று கேட்குறேன், சூரரை போட்டுன்னு ஒரு படம் இல்லையா, இந்த படத்தில் இறக்க விட மாட்டேன்ட்டான் சென்னை ஏர்போர்ட்டில். ஒரு டைலாக் வரும் சார், ஏய் வானம் என்னடா உங்க அப்போட்டு சொத்தா, இறக்குடா அப்படின்னு. வானம் என்பது எல்லோருக்கும் பொது தானே, அது என்ன இந்த ஜாதிக்காரனுக்கு, இந்த மதம்காரனுக்கு, இந்த இனம்காரனுக்கான வானமா? எல்லா வானமும். ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, ஒருத்தன் போய் நின்று பார்த்தான் சார், வானம் வந்து எந்த தூணுமே இல்லை, இந்த பிள்ளை இருக்குல்ல இங்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்காங்களா தூண்லாம் இருக்குல்ல, இந்த கூடாரம் நிற்பது இந்த தூண்களால், வானம் தூண் இல்லை. வானத்துக்கு தூண் இல்லைன்னு அவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஒருவேளை தலையில் ஊந்துச்சுன்னா செத்து போடுவோம்ல. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஊரை விட்டு ஓடுறான், எங்கே பார்த்தாலும் பில்லரே இல்லை. காட்டுக்கு ஓடுறான், காட்டுலேயும் பில்லர் இல்லை. பயம் வந்துடுச்சு. ஒரு முடிவெட்ட போகிறான், சாமி இந்த வானம் தலையில் ஊந்தா செத்து போடுவோம்ல, தயவு செஞ்சு சொல்லு. அப்படியா, அது ஒரு ஐடியா இருக்குது, நாளை காலையில் எழுந்து நீ பாட்டு ஊருக்குள்ளே போ, தஞ்சாவூருக்குள்ளே என்ன ஒன்றும் பேசக்கூடாது, நீ பாட்டு ஊருக்கு போ, வானத்துக்கு பில்லர் தெரியும் அப்படின்னு. அவன் நேராக போனால் காலையில் 8 மணிக்கு நடந்தான், 9 மணி நடந்தான், 10, 11 வெயில் அடிக்குமாச்சு. அது பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சோர்ந்து ஒரு வீட்டில் தஞ்சாவூரில் ஒரு திண்ணையில் ஊந்துட்டான் சார். யாருன்னே தெரியாது. ஒரு அம்மா வந்து தண்ணி தெளிச்சு, ஏசாமி பசியாக இருக்கியா வாயா சொல்லிட்டு சோறு போட்டாங்க. சோறு போட்ட உடனே அவன் எழுந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் சாப்பிட்டுட்டு. இந்த சாமியாருக்கு கடுப்பாயிடுச்சு, ஆன்சரே தெரியலையே, சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. டேய் வானத்துக்கு பில்லர் கேட்டியடா, அதெல்லாம் இருக்கு சாமி அப்படின்னு. ஏண்டான்னு கேட்டோடனே, இந்த வானம் எதற்காக எப்படி நிற்குதுன்னு சொன்னால், நான் யார் என்று தெரியாத போது என் பசியை அறிந்து ஒருத்தி சோறு போட்டா தெரியுமா, இந்த தர்மம் இருக்கின்ற வரை இந்த வானம் பில்லர் இல்லாமல் நிற்கும் அப்படின்னா. அதனால தான் நம்ம வீட்டில் தளம் போடும்போது கொத்தனாருக்கு சோறு போடுவானுங்க. புரியுதுங்களா? தளம் நிற்பது சங்கர் சிமெண்டால் அல்ல, பிர்லா சிமெண்டால் அல்ல, கொத்தனாருக்கும் சித்தாளுக்கும் போடுகின்ற தர்மத்தால் தான் மேலே இருக்கின்ற தளம் நிற்கிறது என்று சாதாரண ஒரு கிழவி சொல்லுகின்றால் உங்கள் இலக்கியம் எங்கே சொன்னது? நான் ஒன்றை சொல்லி நினைவு செய்கின்றேன் நண்பர்களே. கமலஹாசன் ஒரு கவிதை எழுதுகிறார். எவ்வளவு இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசு வரைக்கும் பங்காளி ஆயிடுறாங்க. கமலஹாசன் ஒரு கவிதை எழுதுகிறார். தமையா, ஓ தமையா, என் தகப்பனின் சாயல் நீ, அச்சகம்தான் ஒன்றிங்கு. இங்க பிரஸ்ன்றது ஒண்ணுதான், 2 பேரும் ஒரே பிரிண்டிங் பிரஸ்ல வந்தவங்க தான். யாரு? அப்பான்ற பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து. ஆனால் அர்த்தங்கள் மட்டும் எப்படி வேறு வேறாக போகிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல எல்லாம் ஒத்து போன அண்ணன் தம்பிகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் எப்படி மாறுபட்டு போகிறார்கள். இன்றைக்கு சமூகத்திலே இருக்கின்ற யதார்த்தமான வாழ்க்கையை உங்கள் இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. அது பலாப்பழம் மாதிரி பெருசா முள்ளுலாம் இருக்கும். நான் பிச்சு எண்ணெய் வச்சு பெரிய கத்தி வச்சு அறுத்து கிறுத்து எல்லாம் பிச்சு சாப்பிடறதுக்குள்ள நான் செத்து போடுவேன் சார். ஆனால் எங்களுடைய இலக்கியங்கள் என்பது ரொம்ப எளிமையாக நேரடியாக டாக்டர் அருண் அவர்களை போன்று யதார்த்தமாக கோல்டு ஃபிஷை போன்று ஷார்க் ஃபிஷை போன்று சொல்லக்கூடிய இந்த யதார்த்தங்கள் நடைமுறையில் இருக்கின்ற இந்த இலக்கியங்கள் தான் வெற்றி பெறுமே தவிர உங்கள் இலக்கியங்களுக்கு விரிவுரை எங்கள் தமிழில் எங்கள் மொழிகளில் எழுத முடியுமே தவிர ஒரு காலம் உங்கள் மொழிகளால் எழுத முடிவதில்லை. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒன்றை சொல்லி இருக்கின்றது. இந்த டாக் இமெயில்ஸ்னு ஒன்று எடுத்துக்கலாம். டாக் இமெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம், நீங்கள் பேசுறது அது அப்படியே டைப் பண்ணுது. அன்புள்ள நண்பர் அவர்களே, உடனே அன்புள்ள நண்பர் அவர்களே வணக்கம், நான் தஞ்சை மாநகரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். உலகத்தினுடைய எல்லா மொழியுடைய ஓசையையும்
மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பதிவு செய்கின்ற பொழுது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொன்ன வார்த்தை, உலகத்தில் நாங்கள் சிரமப்படாமல் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழி தானே தவிர வேறு எந்த மொழிக்கும் சிறப்பில்லை என்று சொன்னார். இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்ட உலகத்திலே, கணினிமயமாக்கப்பட்ட உலகத்திலே ஒரு மொழி புரிகிறது என்று சொன்னால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கின்ற ரோபோட்டிக்கு புரிகிறது ஒரு மொழி என்று சொன்னால், நாங்கள் அது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். இன்னும் நீங்கள் ஓலைச்சுவடியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்கள் பக்கம் கொஞ்சம் தயவு செய்து வாருங்கள், இல்லை என்றால் மருத்துவர் அருணோடு சேர்ந்து மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பேசின பேச்சை வச்சு அவருடைய பேச்சுக்கு பாயிண்ட் எடுத்துட்டார் பாருங்க. அற்புதமான பேச்சு. உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்த்து அசந்துட்டேன் நான். ஏதோ நேரம் ஆக ஆக ஒரு 10-15 பேர் எந்திரிப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நேரம் ஆக ஆக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலே பட்டிமன்ற தலைப்பு மாறிடுச்சு. மிக ரசனையில் சிறந்தது திண்டுக்கல்லா தஞ்சாவூரா அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைந்தது. வெற்றி எங்கள் தஞ்சாவூரினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். அதனால தான் நான் சார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்கல. எங்கே போனாலும் நான் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. ஒரு ஊரில் போய் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டுப்பா அப்படின்னார். இவருக்கு வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்கன்னா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானம் கெட்டு போய் சோறுதிங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ பெரிதல்ல. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு அழிக்க முடியாத சொத்து. அது இந்த தஞ்சாவூரில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. காரணம், தஞ்சாவூர் சாதாரண ஊர் அல்ல. கர்ணாமிர்த சாகிருதம் என்ற அந்த இசை நூலை உருவாக்கிய ஆபிரகாம் பண்டிதரை பெற்றுக் கொடுத்த ஊர் இந்த தஞ்சாவூர். அந்த ஆபிரகாம் பண்டிதருடைய பாட்டு செஞ்சுருட்டி ராகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய் சித்தாயானந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே சத்தாய் நிஷ்களமாய். இந்த பாட்டோட மூலம் எது அப்படின்னு யோசித்தா அது ஒரு அருமையான பழைய ஹிந்து மக்கள் பாடுகின்ற ஒரு பாசுரம். பொன்னார் மேனியனே புலி தோலை கரை அசைத்து நின்னார் செஞ்சடை மேல் என்ற அந்த கீர்த்தனையிலிருந்து இயேசுவினுடைய திருத்துவத்திற்கு அதே செஞ்சுருட்டி ராகத்தில் ராகம் அமைத்த ஆபிரகாம் பண்டிதரை பெற்றுக் கொடுத்த ஊர் இந்த ஊர். இதே செஞ்சுருட்டி ராகத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு முருகன் பாட்டு. அந்த பாட்டுக்கு தான் கேவி மகாதேவனுக்கும் பி சுசீலாவுக்கும் தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது. தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்ற முருகா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாமி என வந்த சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. செஞ்சுருட்டி ராகம். இந்த ராகம் ஒரே ராகம்தான். எந்த மதத்துக்கு வேணாலும் இந்த ராகத்தை பயன்படுத்தலாம். காயல்பட்டின ஷேக் முகமது செஞ்சுருட்டி ராகத்தில் இஸ்லாமிய பாட்டு பாடியிருக்கார். ஈச்சை மூலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளை. ராகம் முக்கியம் அல்ல, அந்த ராகம் என்பது ஒன்றாக இருந்தாலும் எத்தனை மதங்களுக்கு வேண்டுமானாலும் அந்த ராகத்தை பயன்படுத்தலாம். வழிகள் வேறாக இருந்தாலும் வருகின்ற ஆறு கொடுப்பது ஒரே தண்ணீர் தான். அதை மக்கள் மகிழ்ந்து பருகுகிறார்கள். அது மாதிரி தான் அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா எதையா ரசிக்கிறது? தாத்தா கொடுக்குற அருமையான அந்த பச்சரிசி புட்டா, இல்லை இப்போ என் மனைவி சமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் ரைஸா, எதடா ரசிக்கிறது? இட்லியா தோசையா? எங்கள் வீட்டில எல்லாம் இட்லி தான். காரணம் 10 பிள்ளை எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா இன்றைக்கி தோசையை ஊற்றி
ஒவ்வொருத்தனும் 6 தோசை திம்பான். 10 × 6 60 தோசை ஊற்றி பெரட்டி. அதனால எங்களை மாதிரி குடும்பத்துக்குன்னே கண்டுபிடிச்சது தான் இட்லி. ஒரு தட்டில் 6, 3 அடுக்கு, 18 இட்லி. 3 ஒலை வச்சாலே என் குடும்பத்துக்கே முடிஞ்சு போயிடும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் 40 இட்லி ஊற்றுறாங்க. சச்சக்கு 3 40 120 இட்லி ஒரே அடுப்பில் வெந்துடுது. 120 தோசை என்னைக்கு சுடுறது எங்கள் அம்மா? தோசையை ரசிக்கிறதா இட்லியை ரசிக்கிறதா? இட்லி இவங்க, இது தோசை. எதையா திங்க சொல்கிற நீ? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி முடிவுக்கு வாயா. அன்றைய இலக்கியத்தில் என்ன சொன்னாங்க? சாதி 2 வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறியின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. முடிச்சிட்டான். ஜாதிங்கிறதே கிடையாதியா. மக்களுக்கு யார் கொடுக்குறானோ அவன் உயர்ந்த ஜாதி, எவன் கொடுக்கலையோ அவன் வேற ஜாதின்னு சொல்லி ஜாதி பிரிவினையை அன்னைக்கே 2 வரியில் 4 வரிகளில் உலக நீதியாக சொன்னது தமிழினுடைய அன்றைய இலக்கியம். இதைத்தான் கண்ணதாசன் கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி, படைத்தவன் பெயரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே அப்படின்னார். கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதின்னு அன்றைய இலக்கியத்தை எடுத்து கண்ணதாசன் அன்னைக்கு கண்ணகியை பாராட்டி மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனேன்னு சிலப்பதிகாரத்தில் எழுதினாங்க. டாக்டர் கலைஞர் பூம்புகார் படத்தில் கோவலன்னு கண்ணையும் பேசுகிற மாதிரி எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா? அதாயா தஞ்சாவூரோட பேனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. கோவலன் கண்ணகியை பார்த்து, கண்ணகி நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சேர நாடும் குடிகொண்டன? கலைஞர் வசனம். கண்ணகி போங்கள், என் முகத்தில் எப்படி சேர நாடும் பாண்டிய நாடும் வரக்கூடும், நான் சோழ நாட்டுக்காரியாச்சு. விஜயகுமாரி சொல்லுவாங்க. அதுக்கு SSR சொல்கிறாரு கலைஞர் வசனத்தை, கண்ணே உன் விழிகளை பார்க்கிறேன், உன் புருவத்தை பார்க்கிறேன், சேர நாட்டின் வில்லை போல் இருக்கிறது. உன் கண்களை பார்க்கிறேன், பாண்டிய நாட்டின் மீனை போல் இருக்கிறது. உன் முகத்தை பார்க்கிறேன், சோழ நாட்டின் வீரமான புலியை உன் முகத்தில் பார்க்கிறேன். மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன் கண்ணே. முதலிரவு அன்னைக்கு அவனுக்காவது தமிழ்நாட்டை பற்றி சிந்தனை வருமாயா? பாலை குடித்தோமா, 4 பேச்சு பேசினோமா அப்படின்னு தான் இருப்பாங்களே ஒழிய, அந்த இடத்தில் வசனம் பேசும்போது கூட தமிழகத்தை பற்றி சிந்தித்து வசனம் எழுதிய கலைஞர் அதைத்தான் வாலி அப்படியே பூவா தலையால் எழுதினார். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை 3ம் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. கலைஞர்கிட்டருந்து எடுத்து அப்படியே திரைப்பட பாடலாக கவிஞர் வாலி பூவா தலையால் கொடுத்தார். அன்றைய இலக்கியத்துக்கு வேறு எதுவுமே எடுத்துக்காட்டு சொல்ல வேணாம். கம்பர் ராமனை பார்த்துட்டு அவர் அனுமன் வந்து ராமன்கிட்ட சொல்கிற காட்சியை எப்படி எடுத்துருப்பார் பாருங்க. போய் பாட்டு வந்துட்டியாடா அப்படின்னா, அதாவதுங்க நான் போனேன்னா இலங்கைக்கு, அங்கே பூரா அரக்கங்களாக இருந்தாங்க, நான் பறந்து போனேன், என்னை அடிக்க வந்தாங்கன்றதா இல்லையாங்கிறதுக்கு முட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கானே. அதுக்குள்ளே ராமனுக்கு பிரஷர் ஏறி 300 350 ஆயிருமே. அப்போ அனுமன் சொல்லின் செல்வன் சொல்கிறான், கண்டனன் கற்பினு கனியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகா இனி துரத்தி என்று அனுமன் பண்ணுவான், கண்டேன் சீதையைன்னு பார்த்துட்டண்டா அப்படின்னு சொன்ன உடனே ராமனுடைய மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம ஒருத்தருக்கு விஷயத்தை இப்படித்தான் சொல்லணும். என்னடா தஞ்சாவூரில் லியோனி பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு,
லியோனி வந்தாரா 6:50க்கு ஆரம்பித்தார். முதல்ல செம்மொழியான தமிழ்மொழி பாட்டு பாடினார். டேய் தலைப்பு என்னடா முதல்ல அதை சொல்கிறா. 2 வரியில் என் பட்டிமன்றம் எப்படிங்கிறத சொல்லிடலாம். சொல்லின் செல்வன். ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு அன்றைய இலக்கியத்தில் வள்ளுவன் சொன்னான், கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல். கேட்க பிடிக்காதவன் கூட அந்த சொல்லை கேட்டு ரசிக்கணும். அப்படி ஒரு சொல்லை கண்டுபிடிச்சாரியா. பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, பேராசிரியர் சாலமன் பாப்பியா தான் ஆரம்பிப்பார். அருமை தாய்மார்களே, அன்பு பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, காலை வணக்கம். எங்கள் குருநாதருடைய ஸ்டைலு. அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, 3ஐயும் சேர்த்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சார் பார். ஒரு வார்த்தை கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சார் பாருங்க. இதுதான் சொல். சொல்லுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதனால தான் வார்த்தையை அளந்து பேசுகிறாம்போம். அதனால தான் அன்னைக்கு ஔவையார் சொன்னாங்க, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், தீரா கோபம் போராய் முடியும், செய்வன திருந்த செய். அதே மாதிரி தையல் சொல் கேளேல். நாங்கள் யார்? இது பூரா ஔவையாருடைய ஆத்திச்சூடி. தையல் சொல் கேளேல். பொம்பளை பேச்ச கேட்காத சொன்னது யார்? ஔவையார். அந்த அம்மா பொம்பளையாக இருந்துக்கிட்டு பெண்ணோட பேச்சை கேட்காத. என் வீட்டுக்காரம்மா பேச்சை கேட்காம நான் எத்தனைக்கு வாழ முடியுமா? வேட்டியை ஒழுங்காக கட்டுங்க அப்படின்னா கட்டித்தான் ஆகணும். கீழே உரசுது, லூசாயா நீ அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சிரிக்கிறத பார்த்தா நம்ம வீடு எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கே. லியோனி வீட்டிலையே லியோனியை லூசான்னு கேட்குறாங்களேன்ட்டு கேட்பாங்க. உரிமை இருக்குது. எனக்கு பட்டம் இருக்குது, நகைச்சுவை தென்றல், கலை மாமணி, அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் டாக்டர். இதெல்லாம் சொல்லியா வீட்டில் கூப்பிட முடியும்? கலைமாமணி அவர்களே, உப்புமா கிண்டியிருக்கேன், தின்ட்டு போங்க சொல்ல முடியுமா? நகைச்சுவை தென்றல் அவர்களே, காப்பி ஓட்டு தரட்டா? வாயா, அவ்வளோதான். உண்மையிலேயே அதில் ஔவை சொல்கிறாங்க, தையல் சொல் கேளேல்னாங்க. ஆனால் பாரதி தான் சொன்னான், தையலை உயர்வு செய்யினா. பெண்ணை பெருமைப்படுத்துகிறான்னா. பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாமல் இருந்துச்சு. ஆம்பளையை மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கான். யாரை? அன்னைக்கு இருந்த நம்ம ஆட்சியாளர்களை. 1921 வரைக்கும் ஆம்பளையை மட்டும்தான் ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். நீதி கட்சி என்ற ஒரு கட்சி தான் பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கி இருக்கு. இன்னைக்கு ஒரு வீட்டில், ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணை பெற்ற அப்பா யார், மாப்பிள்ளையை பெற்ற அப்பா யாருன்னு விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளையை பெற்ற அப்பா ஜம்முன்னு உட்காந்துருப்பேன், செலவே இல்லை அவனுக்கு. எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுவேன், வாங்க சாப்பிடலாம் வாங்க, சாப்பிட்டேன் பரவாயில்ல இன்னொரு தடவை தின்னுங்க அம்மா. அவனுக்கும் பில்லுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் பொண்ணோட அப்பனை கண்டுபிடிச்சிடலாம். இந்த அல்லையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு இப்படியே மொய் நோட்டை பார்ப்பார், திங்கிறவனை பார்ப்பார். 1,22,000 தான் வந்திருக்கு. 3.5 லட்சத்துக்கு தின்னுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2.5 லட்சத்துக்கு நான் எவன்கிட்ட போய் கடையை வாங்கிறது? அந்த மொழியிலே கூப்பிட்டு கேட்டுடலாம், பொண்ணோட அப்பாவா நீயே அப்படின்னு. எப்படி? அதான் உன் முக கையான்ட்டு. ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கறது கஷ்டம். ஒரு பெண்ணை படிக்க வைப்பது கஷ்டம். ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் பாருங்கள், ஒரு பெண் சுதந்திரமாக பேருந்திலே உரிமை பயணம் என்று விடியல் பயணம்னு சுதந்திரமாக போயிட்டுருக்கு பேருந்து. அதே மாதிரி ஒரு பெண்ணை கல்லூரியில் படிக்க வைப்பதற்கு புதுமை பெண் 1000 ரூபா திட்டம். தையலை உயர்வு செய்யணும் பாரதி சொன்னான். அதே மாதிரி அன்றைய ஔவையார் என்ன சொன்னாங்கன்னா, தெய்வம் இகழேல்னாங்க. கடவுளை இகழ்ந்து பேசாத. ஆனால் பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைய இலக்கியத்தில் தெய்வம் என்று நீ உணர்னா.
கடவுளை இகழ்ந்து பேசாதன்னு ஔவையார். இதுவும் தேவைதான். ஆனால் நீ தான் கடவுள்னு நீ உணர்றா, அப்பத்தாண்டா நீ வாழ்க்கையில் முன்னேறுவன்னு யாரு? பாரதி. கமலஹாசன் ஒரே வரியில் ஒரு வசனத்தை சொல்லிட்டு போவார் ஒரு படத்தில். கடவுள் இருக்காருங்கிறவனும் நம்பு, கடவுள் இல்லைன்னு சொல்கிறான அவனையும் நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பார், அவனை மட்டும் நம்பவே நம்பாதம்பார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தத்துவத்தை ஒரு சினிமா டயலாகில் அழகாக எழுதிட்டு போனார் கிரேசி மோகன் டயலாக். ரஜினி ஒரு படத்தில் எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொன்னார். ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன ஃபிலாசபியை சொல்லணும்? ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். ஒரு வரி. அன்றைய இலக்கியமும் இன்றைய இலக்கியமும் என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு வரியில் நான் சொல்கிறேன். டாக்டரை வச்சு தான் நானும் சொல்கிறேன். தீர்ப்பு சிக்கிட்டார் இன்னைக்கு டாக்டர் அருண்குமார். ஒரு பேஷண்ட் வந்தால் கிருன்னு வருது சார், 2 ஜிலேபி தான் சாப்பிட்டேன், கண்ணை கட்டுது, கீழே தள்ளுது. ஜிலேபி சாப்பிட்டோன்னா கண்ணை கட்டுதா? சுகர் பார்ப்பார். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கான்னு கேட்பார். அப்பாவுக்கு இல்லை சார், அம்மாவுக்கு இருக்குது. அம்மாவுக்கு இருந்தால் உங்களுக்கு வரும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் அந்த நோயாளியை ட்ரீட் பண்ண முடியும். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்கா? ஹிஸ்ட்ரி கேட்குறாரு. இது வரைக்கும் இது மாதிரி யாருக்காவது மயக்கம் வந்திருக்கா உங்கள் வீட்டில்? உனக்கு இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்திருக்கா? ஆமாம் சார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி லியோனி பட்டிமன்றம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு சேர சுற்றுற மாதிரி இருந்துச்சு. என்னடா சாப்பிட்டான்னு பார்த்தா அசோகா ஒரு 2 சாப்பிட்டேன் சார். அப்படியா? அப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாமல் ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ணக்கூட முடியாது. ஒரு மாணவனுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னா அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவனுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிக்காமல் நான் அவனுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்க முடியாது. ஹரிபாலகிருஷ்ணனுடைய ஹிஸ்ட்ரி தெரியாமல் அவனுக்கு என்ன டாபிக் கொடுத்தா பேசுவான் அப்படிங்கிறத நான் கணிக்க முடியாது. ஹிஸ்ட்ரி. இன்னொன்று என்ன தேவை? டாக்டர் அதுக்கடுப்புறம் நோயை எப்படி குணப்படுத்துகிறார்? சுகர் இருக்கா? இந்த மாத்திரை, இந்த இன்ஜெக்ஷன், காலையில் 1 நைட்டு 1, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி போடுங்க. சயின்ஸு. அன்றைய இலக்கியம் ஹிஸ்ட்ரி, இன்றைய இலக்கியம் சயின்ஸு. ஹிஸ்ட்ரி படிக்கிறதா சயின்ஸ் படிக்கிறதா? சயின்ஸை தெளிவாக படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி நமக்கு நன்றாக தெரியணும். அன்றைய இலக்கியம் வரலாறு, இன்றைய இலக்கியம் அறிவியல். வரலாற்றை முழுமையாக படித்தவனால் தான் நல்ல அறிவியலை கொண்டு செல்ல முடியும். தையல் சொல் கேளேல் என்று ஔவையார் சொன்னார். போர் தொழில் நிறுத்து என்று ஔவையார் சொன்னார். போர் தொழில் பழகு என்று பாரதி சொன்னான். எனவே வரலாற்றை தெரிந்து கொண்டு அறிவியலை நோக்கிய பயணத்தில் நாம் மேற்கொள்வோம். அன்றைய இலக்கியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைய இலக்கியத்தை ரசித்து வாழ்வோம் என்று சொல்லி அதற்கான நூல்கள் இங்கே பறந்து கிடக்கின்றன. அந்த புத்தகங்களையெல்லாம் வாசித்து அன்றைய இலக்கியத்தையும் இன்றைய இலக்கியத்தையும் சுவைப்போம் என்று சொல்லி தஞ்சை நகரத்தின் என் ரசிக பெருமக்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.